யாராவது போய் பேசினா எங்கள் ஆட்டுக்கு கரும்பாட்டி கிடைக்கும். பிடிங்கி போட சொல்லி இந்த பயந்து போன வருது பிடிங்கி போட சொல்லி நான் கட்சிக்காரன் எம்பட கரும்பு எடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டான். 3 நாளாக கழிச்சு தான் கரும்பு எடுத்துட்டு காஞ்சி போயிட்டு எடுத்தாங்க. காரணம் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்ததுல யாருமே கேட்க மாட்டாங்க. எலிசாரை போய் பார்த்துக்கினே தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவர் தான் வந்து ரேஷன் கடைக்கு எல்லா கடைக்கும் ஆள் அனுப்புறது. பேர் என்னன்னா எழில். கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டாரு. நம்மளே ஒதுக்கிட்டு அதுக்கு தாங்க நாங்க எதுக்குமே போய் சொல்ல முடியதில்லை. இப்ப கரெக்டா மாட்டே நம்ம ஏதாவது சொல்லிவிட்டோம் நம்மளே அவ்வளவுதான் போட்டு தள்ளிட்டு போயிடுவாரு. அதனால விவசாயம் யாருமே அந்த ஆளுக்கு மட்டும் போக மாட்டாங்க. இந்த வருஷம் மாத்திட்டானாங்க. வந்து இறங்கணுமே பார்த்தோன்னுமே எங்களுக்கு கருத்து. நம்ம போய் நம்ம கையில நம்ம வர்றதுக்கு பணம் வர்றதுக்கு 5 நாள் ஆகும். நம்ம கை காசு போட்டு கொடுக்கணும். கவர்மெண்ட்டும் 35 ரூபா வச்சிருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு 30 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல. இப்போ மொத்தமாக ஒரு 400 கரும்புக்கு 14,000 ரூபா வருது. அந்த 4,000 எடுத்துட்டு ஒரு 10,000 ரூபா எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் பிடுங்கி ஏற்றி விட்டுருவோம். அதில் வந்து கூலி 1,500 ரூபா வருது. அந்த 10,000 அப்படி கொடுத்தா கூட அந்த 1,500 ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு 8,500 ரூபா எங்களுக்கு ஆகும் வண்டிக்கு. அது இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறாங்க. நான் பொங்கல் கரும்பு போட்டுக்கிறேன். ஆனால் வந்து கவர்மெண்ட் போய் 35 ரூபா அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு சரியான முடிக்கு அந்த முட்டுவலி செலவு கரும்பு கொள்முதல் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி தெளிவாக எடுத்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு வருது வந்து கம்மியாக தான் வருது. அப்புறம் இந்த மழை இதெல்லாம் வந்ததுனால சாஞ்சி போயிருந்தால ஏகப்பட்ட முட்டுவலி ஆகுதுங்க. இப்போ எங்களுக்கு வந்து 22 ரூபா தான் வருதுங்க. அந்த அரசு அதிகாரி வந்து 23 ரூபாய்க்குள்ள எங்களை வந்து புடுங்குழியோட ஏற்றி சொல்லி சொல்கிறாங்க. புடுங்குறதே வந்து இப்போ 1,500 ரூபாய்க்கு மேலே இப்போ கேட்குறாங்க ஆளுங்க. அப்புறம் அது போக எங்களுக்கு மீதி 7,000 ரூபாய் கைக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் பொங்கலுக்காக ரேஷனில் வழங்கப்படும் கரும்புகளை கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவசாயிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? முழு விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது ஆண்டுதோறும் நியாய விலை கடைகளுக்கு தமிழக அரசின் சார்பில் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பொங்கல் கரும்பு வழங்குவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நியாய விலை கடை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த பொங்கல் கரும்பு என்பது வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பொங்கல் கரும்புகளை கொள்முதல் செய்வது அரசினுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி மற்றும் கலியனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களில் வந்து பொங்கல் கருப்பு கரும்புகளை சாகுபடி செய்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களுடைய கரும்புகளை நியாய விலை கடைகளுக்கு விற்பனை செய்து வழக்கம். இந்த ஆண்டினை பொறுத்தவரை அந்த சமயசங்கிலி பகுதியில் சுமார் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட விளை நிலங்களில் வந்து அந்த கருப்பு கரும்பு என்பது பயிரிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அரசின் சார்பில் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கருப்பு கரும்புகளை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மூலம் அந்த கரும்பு வந்து கொள்முதல் செய்வது வழக்கம். இந்த ஆண்டினை பொறுத்தவரை திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பவர் தலைமையில் தான் இந்த சமயசங்கிலி பகுதியில் வந்து அந்த கருப்பு கரும்பு வந்து கொள்முதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக அந்த சார் பதிவாளர் எழில் என்பவர் வந்து அந்த சமயசங்கிலி பகுதிகளுக்கு சென்று நாங்க வந்து கரும்புகளை எடுத்துக்கொள்கிறோம், நியாய விலை கடைக்கு உங்க தோட்டத்தில் இருக்கிற கரும்பு நாங்க கொள்முதல் செய்யறோம், ஆனா நீங்க வந்து எனக்கு லஞ்சமாக பணத்தை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நான் வந்து அரசு அதிகாரியை வந்து கூட்டிட்டு வந்து உங்க கரும்பு கட்ட காட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து விவசாயிகிட்ட வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த சார் பதிவாளர்களுடைய தலைமையில திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கூட்டுறவு அதிகாரிகள் வந்து அங்க பார்வையிடும் பொழுது சரிப்பா இந்த கரும்பெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம், இந்த கரும்பை எடுத்தா நாங்க வந்து நியாய விலை கடைக்கு கொண்டு போய் வித்து மக்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லும் போது உடனடியா அங்க இருக்கின்ற அந்த எழில் என்பவர் சரி நான் கூட்டிட்டு வந்து ஆளை காமிச்சிட்டேன், நீங்க எனக்கு தர வேண்டிய அந்த கமிஷனை வந்து நீங்க தந்துருன்னு வந்து விவசாயிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் வந்து எந்த ஒரு தொலைக்காட்சிக்கோ அல்லது சமூக வலைதளங்களையோ நான் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்கறதாவோ அதே சமயத்தில் இலவசமா கரும்பு கேட்கறதாவோ நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து உங்க காட்டுல கரும்பு எடுக்க மாட்டேன், உங்க கரும்பு வீணா போயிடும் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டி இருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து சுமார் ஒரு காட்டுல ஒரு 10,000 கரும்பு போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ரேஷன் கடைக்கு ஒரு 4,000 கரும்பு அந்த தோட்டத்திலிருந்து கொள்முதல் செய்யும் போது 4,000 கரும்புக்கு 400 கரும்பு எனக்கு இலவசமா நீங்க தரணும்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. ஏன் என்று குறிப்பிட்டால் ஒரு 400 கரும்பு ஒரு விவசாயிகளிருந்து இலவசமா பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா 400 கரும்பு ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் அரசு நிர்ணயிச்சிருக்குது. அப்படின்னா 400 கரும்புக்கான
காசு வந்து அதிகாரிகளுக்கு செல்கின்றதா என்றுதான் கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்துல ஒரு 10 வண்டி கரும்புகள் கொள்முதல் செய்யும் பொழுது 2 வண்டி கரும்புகள் இலவசமா தரணும், இல்லைன்னா காட்டுல இருந்து கரும்பு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா விவசாயிகளுடைய கோரிக்கை, தாங்கள் 10 மாசமா ஒரு காட்டுல குழந்தை போல் ஒரு கரும்பை விளைவித்து அந்த கரும்பினை அறுவடை செய்யும் போது தங்களுக்கு தனி வியாபாரிகள் கூட அதுக்கு உண்டான காசு தந்துடுறாங்க. ஆனா தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்கின்ற அந்த 35 ரூபாய் பணம் கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 35 ரூபாய் ஒரு கரும்புக்கு அரசு நிர்ணயிச்சிருக்குது. ஆனா இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகள் வந்து அந்த சமய சங்கிலி விவசாயிகளுக்கு வெறும் 20 ரூபாய் மட்டுமே தராங்க ஒரு கரும்புக்கு. மீறி 15 ரூபாய் பணம் எங்கே அப்படி கேட்டா, நாங்க வந்து ஆளை வச்சு புடுங்குறோம்ல, நாங்க வந்து அந்த கரும்பை வந்து லாரி மூலியமா வச்சு நியாய விலை கடைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அது வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனா அரசின் சார்பில் வந்து கொள்முதல் செய்வதற்கு மட்டுமே தான் 35 ரூபாய் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்பட்ட நிலையில எப்படி இவங்க வந்து லாரிக்கு வாடகை, ஆட்களுக்கு வாடகை கொடுத்துதான் இந்த கரும்பை கொள்முதல் செய்கிறார்களா என வந்து விவசாயிகள் மத்தியில ஒரு கவலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்க ஆண்டுதோறும் அரசுக்கு அந்த கரும்புகளை நாங்க கொடுத்தாலும் கூட போன வருடம் கூட எங்களுக்கு அதற்கான பணம் வந்து சேரவில்லை. இந்த ஆண்டும் அதிகப்படியான உரங்கள் மற்றும் ஆட்கள் செலவு செய்து நாங்க கரும்பு விளைவிச்சிருக்கிறோம். ஆனா அந்த காசு கூட எங்களுக்கு வந்து அரசாங்கம் தரமாட்டிக்கிறாங்க. 35 ரூபாய் அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதிகாரிகள் தங்களுக்கு வெறும் 20 ரூபாய் மட்டுமே தந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் தெரிவித்த தகவல் வந்து ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் கொடுக்கிறோம், இதுல வந்து எந்த ஒரு இடைத்தரகர்களுமே இல்ல, எந்த ஒரு புகாரா இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற நிலையில கூட இன்று காலை வந்து அங்க இருக்கின்ற அந்த சார் பதிவாளர் எழில் என்பவர் வந்து அங்க ஒரு மக்கள்கிட்ட பேசும் பொழுது, சரிப்பா கரும்பெல்லாம் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து கரும்புக்கான 2 கட்டு எங்களுக்கு ஃப்ரீயா தரணும் அப்படிங்கிற கூட அந்த பேசுற வீடியோ கூட நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவங்களுடைய விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை, அரசு அறிவித்த 35 ரூபாய்க்கான அந்த தொகையை தங்களுக்கு தந்துவிட்டால் நாங்களே புடுங்கி ஏற்றி தந்துடுறோம் லாரியில, எங்க காட்டுல இருக்கிற கரும்பை புடுங்கி நாங்க லாரியில ஏற்றி தந்துடுறோம், நீங்க கொண்டு போய் மக்களுக்கு இலவசமா தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இதுவரைக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் 35 ரூபாய் என தெரிவித்த நிலையிலும் கூட இங்க இருக்கின்ற அந்த கூட்டுறவு அதிகாரிகள் கேட்ட பொழுது, இல்லப்பா நாங்க அரசு அதிகாரிகள் கேட்டு சொல்றோம், 35 ரூபாய் அரசு அதிகாரிகள் சொன்னபடி இங்க இருக்கின்ற சார் பதிவாளரோ அல்லது கூட்டுறவு நியாய விலைக்கடை அந்த அதிகாரிகளோ வாங்கலாமே அப்படிங்கிற கேள்விதான் எழுந்துட்டு இருக்குது. தொடர்ந்து உடனடியாக எங்களுடைய கரும்புகளை உடனடியாக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த இதன் வாயிலா வந்து அந்த பேட்டி கொடுக்குறீங்க முகத்தை கூட நாங்க ஐயா பாருங்க பேட்டி கொடுத்துட்டோம், ஆனா பேட்டி கொடுத்தாலுமே எங்க பேஸ் அதுல தெரிஞ்சுன்னா இந்த நிமிஷம் கூட எங்க காட்டுல வந்து அந்த எழில் என்பவர் வந்து கரும்பு வெட்ட மாட்டாரு, எங்க கரும்பெல்லாம் நாசமா போயிடும், எங்களுக்கு அதுக்கே பயமா இருக்குதுன்னு கூட அங்க இருக்கிற விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இணைந்து இந்த சமயசங்கிலி பகுதியில வந்து இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை கேட்டறிய வேண்டும். 35 ரூபாய் என்று அறிவித்த அந்த கரும்பை 35 ரூபாய்க்கு எடுத்தால் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், இல்லை என்றால் இந்த விவசாயத்தை இத்துடன் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்ற நிலைக்கு தான் தற்போது சமயசங்கிலி விவசாயிகள் இருக்கின்றனர். தொடர்ந்து நியூஸ் தமிழ் வாயிலாக செய்திகளை பார்க்கின்ற அதிகாரிகள் உடனடியாக இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த விவசாயிகள் மத்தியில் நேரடியாக சென்று எந்த ஒரு இடைத்தரகங்களும் இல்லாமல் உடனடியாக கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே சமயசங்கிலி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.